கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் புவியியலில் ஒரு பகுதியாக போகிறேன். இப்போ ஆசியா மற்றும் ஐரோப்பாவை பற்றி போட்டிருக்கேன். அடுத்தது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு பகுதியாக போட்டுட்ருக்கேன். அதில் உங்களுக்கு யூஸ் ஆகிற கொஸ்டின் ஆன்சரை பாருங்கள். உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. புவியின் உள்ளமைப்பு. புவி மேலோட்டின் அடர்த்தி. கண்ட மேலோட்டின் மற்றுமோர் பெயர் சியால். கண்ட மேலோட்டின் சியால் மற்றுமோர் பெயர் சியால். SIAL A1 அடர்த்தி 2.7 கிலோ சென்டிமீட்டர் கியூப். கடல் மேலோடு சிமா. இதன் அடர்த்தி 3 கிலோமீட்டர் சென்டிமீட்டர் கியூப். புவி மேலோடு, கடல் மேலோடு, கண்ட மேலோடு. புவியின் ஆரம் 6370 கிலோமீட்டர். புவி உட்கருவில் காந்தப்புலம் உள்ளது. புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லை மேகரோவிசிக். புவிக்கருவின் மற்றொரு பெயர் பேரிஸ்பியர். புவிக்கருவிற்கும் கவசத்திற்கும் இடையிலான எல்லைக்கோடு வெய்சாட்-குட்டன்பெர்க். புவிக்கருவிற்கும் கவசத்திற்கும் இடையிலான எல்லைக்கோடு வெய்சாட்-குட்டன்பெர்க். புவிக்கரு அடர்த்தி 13 கிராம் சென்டிமீட்டர் கியூப். புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு கவசம் 84, புவி கருவம் 15%. அஸ்தினோஸ்பியர் மற்றொரு பெயர் மென்பாறை குழம்பு. நிலநடுக்கம் என்று உருவாகிறதோ அது நிலநடுக்க மையம் என்பர். நிலநடுக்க மையத்திற்கு மேல் உள்ள புவி பகுதி நிலநடுக்கோட்டுக்கு மேல் மையப்புள்ளி என்பர். நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராம். நில அதிர்வுமானி சிஸ்மோகிராம். நிலநடுக்கத்தை அளக்கும் கருவி ரிக்டர் அளவுகோல். ரிக்டர் அளவுகோலில் 0 முதல் 9 வரை அலகுகள் இருக்கும். நிலநடுக்க அலைகள் மொத்தம் 3. பி அலை அல்லது அழுத்த அலை 5-10 கிலோமீட்டர். எஸ் அலை அல்லது முறிவு அலை 1-8 கிலோமீட்டர். எல் அலை அல்லது மேற்பரப்பு அலை 1-5 கிலோமீட்டர். சுனாமி என்ற சொல் ஜப்பானிலிருந்து வந்தது. உலகில் 68 நிலநடுக்கம் பசிபிக் வலய பகுதியில் ஏற்படுகிறது. 68 நிலநடுக்கம் பசிபிக் வலய பகுதிகளில் ஏற்படுகிறது. இந்தியாவின் நிலநடுக்க பகுதி இமயமலை, கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளி. புவிக்கு அடியில் உள்ள பாறைக்குழம்பு மாக்மா எனப்படும். இது புவி மேற்பரப்பு வரும்போது லாவா எனப்படுகிறது. எரிமலை நிலத்தோற்றம் கூம்பு வடிவ குன்று. இந்தியாவின் தக்கான பீடபூமி எரிமலை குழம்பால் உருவானது. இந்தியாவின் உள்ள செயல்படும் எரிமலை அந்தமானில் உள்ள பெரேன் தீவு. உலகில் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலோ பிலிப்பைன்ஸ் தீவு. புவி மேலோட்டின் தடிமன் 5-30 கிலோமீட்டர். கவசத்தின் தடிமன் 2900 கிலோமீட்டர்.
உலகில் ஆழமான பகுதி Z44 சாவியோ கிணறு. ரஷ்யா 1276 மீட்டர். முதன்மை பாறை என்றும் தாய்ப்பாறை என்றும் அழைக்கப்படுவது தீப்பாறைகள். எடுத்துக்காட்டு கருங்கல், பாசால்ட். இந்தியாவின் தக்கான பீடபூமி தீப்பாறையில் உருவானது. படிவுப்பாறை எடுத்துக்காட்டு மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, ஜிப்சம், நிலக்கரி, கூட்டுப்பாறை. உருமாறி பாறை, உருமாறிய பாறை கிரானைட் நீஸ் ஆகவும், பசால்ட் சிஸ்ட் ஆகவும், சுண்ணாம்புக்கல் பாறை சலவைக்கல்லாகவும், மணற்பாறை குவார்ட்சைட் பாறையாகவும் உருமாறுகிறது. இமயமலை புவித்தட்டு இணையும் எல்லையில் உருவான மடிப்பு மலை. நடு அட்லாண்டிக் ரிட்ஜ் புவித்தட்டு விலக்கும் எல்லையில் உருவான மலைத்தொடர். புவித்தட்டு பக்க நகர்விற்கு எடுத்துக்காட்டு சான் ஆண்ட்ரஸ் பிளவு. நிலநடுக்க முதன்மை அலையின் வேகம் P அலை 5.3 கிலோமீட்டர் 10.6 கிலோமீட்டர் வினாடி. மிக அதிக நிலநடுக்க பதிவு 9.5 ஆகும். பயோ இடம் 2ஆம் நிலை அலை S அலை 1 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வினாடி. அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்க அலை L அலை. இது 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வினாடி. இது மேற்புற அலை எனப்படும். சுனாமி அலையின் சராசரி வேகம் மணிக்கு 500 கிலோமீட்டர். வக்கனே என்ற சொல் லத்தீன் மொழியில் உள்ள வக்கேன் என்ற சொல்லாகும். செயல்படும் எரிமலை எடுத்துக்காட்டு செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை, அமெரிக்கா. உறங்கும் எரிமலை எடுத்துக்காட்டு பியூஜி எரிமலை, ஜப்பான். செயலிழந்த எரிமலை கிளிமஞ்சாரோ எரிமலை, தான்சானியா. கூட்டு எரிமலை எடுத்துக்காட்டு பியூஜி எரிமலை, ஜப்பான். கும்மட்ட எரிமலை எடுத்துக்காட்டு பாரிக்யூட்டின் எரிமலை, மெக்சிகோ. கேடய எரிமலை எடுத்துக்காட்டு மவுனலோவா எரிமலை, ஹவாய் தீவு. குகைகள் உருவாவதற்கு காரணம் கார்பனாக்கம், நிலமட்டம் சமமாக்கல் செயல்பாடுகளின் காரணிகள். ஓடும் நீர், ஆறு கடலுடன் கலக்கும் இடம், முகத்துவாரம். ஆற்றின் இளநிலை அரித்தல் முதன்மையான செயலாகும். இளநிலையில் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் அரித்தல் நிலத்தோற்றம் V வடிவம். பள்ளத்தாக்கு மலையிடுக்குகளில் குறுகிய பள்ளத்தாக்கு நீர்வீழ்ச்சிகள் இணைந்த கிளைக்குன்றுகள். முதிர்நிலையில் ஆறுகள் சமவெளியை அடைகின்றன. முதிர்நிலையில் ஆறுகள் முதன்மை செயல் கடத்துதல். ஆறுகள் முதிர்நிலையில் உருவாகும் நிலப்பரப்பு வண்டல் விசிறிகள், வெள்ளச்சமவெளி, ஆற்று வளைவு, குறுக்கு ஆறுகள், குதிரை மற்றும் கால் பகுதி. மூப்பு நிலையில் ஆற்றின் முதன்மை செயல் படிய வைத்தல். ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும்
உருவாக்கப்படும் நிலத்தோற்றம். டெல்டா ஒரு பொங்குமுகங்கள். காவிரியின் துணையாறு சேர்வது பவானி ஆறு, அமராவதி. காவிரியின் துணையாறு சேர்வது பவானி ஆறு, அமராவதி. காவிரியின் கிளையாறு பிரிவது கொள்ளிடம் ஆறு. உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. வெனிசுலா 979 மீட்டர் உயரம். இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி, கர்நாடகா. உலகில் பார்த்தா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, இந்தியாவின் எடுத்துக்கிட்டால் ஜோக் நீர்வீழ்ச்சி, கர்நாடகா. ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் குதிரை குளம் ஏரி குருட்டு ஆறு, பீகாரில் உள்ள கன்வர் ஏரி. உலகில் மிகப்பெரிய குதிரை குளம் ஏரி குருட்டு ஆறு, அமெரிக்கா, சிக்காட் ஏரி. முகத்துவாரத்தை உருவாக்கும் இந்தியாவில் உள்ள ஆறு நர்மதா, தபதி. முகத்துவாரத்தை உருவாக்கும் இந்தியாவில் உள்ள ஆறு நர்மதா, தபதி. டெல்டா தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் காவிரி டெல்டா. உலகின் மிகப்பெரிய டெல்டா சுந்தரவன டெல்டா. சுந்தரவன டெல்டாவை உருவாக்கிய ஆறுகள் கங்கை, பிரம்மபுத்திரா. உலகின் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்று ஓல்ட் பெய்த் புல். இது அமெரிக்காவின் உள்ள வியாமிங்கின் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும். உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் ஆஸ்திரேலியா, நல்லர்பார். இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் மேற்கு பீகார், குப்தராம் குகை, உத்தரகாண்ட் ராபர்ட் குகை மற்றும் தட்கேஸ்வர் கோயில். மத்திய பிரதேசம் பச்மாரி மலை, பாண்டவர் குகை, சத்தீஸ்கர் குடும்பசர் குகைகள். உலகின் மிக ஆழமான உறிஞ்சு துளை சைனாவில் ஜியான்காங், சீனா. உலகின் அதிகமான உறிஞ்சு துளை உள்ள இடம் இலினாய்ஸ், அமெரிக்கா. நிலத்தடி நீர்ப்படிவு நிலத்தோற்றம் கல்விழுது, கல்முளை, செங்குத்து, கல்தூண். ஆல்ப்ஸ் மலையின் உறைபனிக்கோடு 2700 மீட்டர். கிரீன்லாந்தில் உறைபனிக்கோடு 600 மீட்டர் ஆகும். பனி ஆறால் உருவாகும் அரித்தல் நிலத்தோற்றம் சர்க்கு, அரமேடு, மேட்டர் ஹலர்ன். யூ வடிவ பள்ளத்தாக்கு, தொங்கு பள்ளத்தாக்கு. பனியாறுகளில் படிய வைத்தல் நிலத்தோற்றம் மொரைன்கள், ட்ரம்ப்ளிகன், எஸ்கர், கேம்ஸ். பனியாற்று வண்டல் சமவெளி. காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றம் காளான் பாறை, பீடப்பாறை, இன்சல்பர்க், யார்டங். காற்று படிய வைத்தல் நிலத்தோற்றம் மணல்மேடு, பர்கான் குறுக்கு மணல்மேடு, நீண்ட மணல்மேடு. நீண்ட மணல்மேடு சகாராவில் சேப்ஸ் என அழைக்கப்படுகிறது. காற்றடி வண்டல் படிவு காணப்படும் இடம் வடக்கு மற்றும் மேற்கு சீனா, அர்ஜென்டினாவை, பாம்பஸ் உக்ரைன் மற்றும் வட அமெரிக்காவில் மக்சிடா. அமெரிக்காவில் மக்சிடா பள்ளத்தாக்கு. உலகின் மிக கனமான காற்றாடி வண்டல் படிவு சீனாவில் உள்ளது. கடல் அலையால் உருவாகும் அரித்தல் நிலத்தோற்றம் கடல் ஓங்கல் அலை.
அரிமேடை, கடல் குகை, கடல் வளைவு, கடல் தூண், கடற்கரை, மணல் திட்டு, நீண்ட மணல் திட்டு. கடல் வளைவுகள் எடுத்துக்காட்டு: நீல்தீவு, அந்தமான் நிக்கோபார். கடல் அலையின் படிய வைத்தல் நிலத்தோற்றம்: கடற்கரை, மும்பையின் ஜுஹு. நீண்ட மணல் திட்டு எடுத்துக்காட்டு: ஆந்திராவின் காக்கிநாடாவில் உள்ளது. உலகில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி. உலகின் மிகப்பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல். நயாகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்கா கனடாவின் எல்லையில் உள்ளது. நயாகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்கா கனடாவின் எல்லையில் உள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி. உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல். உலகின் மிகப்பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல். நயாகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்க கனடாவின் எல்லையில் உள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜாம்பியா, ஜிம்பாப்வே நாடுகளில் எல்லையில் உள்ளது. மியான்மர் என்ற பெயர் ஆசியா மைனர் துருக்கி என்ற நாட்டின் உள்ள யாண்டர் ஆற்றில் ஆசியா மைனர் துருக்கி என்ற நாட்டின் உள்ள யாண்டர் ஆற்றில் இருந்து உருவானது. கண்ட பனியாறு காணப்படும் இடம் அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து. மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு காணப்படும் இடம் இமயமலை, ஆல்ப்ஸ் மலை. சீனாவில் படிந்துள்ள காற்றாடி வண்டல் படிவு கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டது. உலகின் மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை, அமெரிக்கா, புளோரிடா. சீனாவில் படிந்துள்ள காற்றாடி வண்டல் படிவு கோபி
பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டது? உலகின் மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை, அமெரிக்கா. மியாமி கடற்கரை, அமெரிக்க புளோரிடா. உலகில் 2வது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. உலகில் மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை, அமெரிக்க புளோரிடா. உலகில் 2வது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை, சென்னை. இந்தியாவில் உப்பங்கழிகள் அல்லது காயல்கள் காணப்படும் இடம் ஒடிசா, சிலிக்கா ஏரி. தமிழ்நாடு பழவேற்காடு ஏரி. தமிழ்நாடு பழவேற்காடு ஏரி. இதுக்கு அடுத்தது பாறை மண்ணை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.